டெல்லி நிகம்போட் கட் பகுதிக்கு மன்மோகன் சிங்கின் உடல் வந்தடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதி சடங்கு நடக்கும் இடத்திற்கு மன்மோகன் சிங் உடல் வந்தடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதி சடங்கு நடக்கும் டெல்லி நிகம்போட் கட் பகுதிக்கு மன்மோகன் சிங்கின் உடல் வந்தடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி நிகம்போட் கட் பகுதிக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இறுதி சடங்கு நடக்கும் இடத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. அந்த இறுதி ஊர்வலமானது தற்பொழுது டெல்லியில் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிகம்போட் கட் அந்த இடத்தில் தான் இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கின்றது. சற்று முன்னர் அந்த இடத்திற்கு டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலை சுமந்து வந்த அந்த வாகனமானது சற்று முன்னர் அங்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான விரிவான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு வருவார் என தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சர்களும் அங்கு வந்திருக்கின்றார்கள். அதுபோல காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களும் ஏற்கனவே அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அதுபோல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கனவே அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். சற்று முன்னர் தான் அந்த டாக்டர் மன்மோகன் சிங்குடைய மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய உடலினை ராணுவ வீரர்கள் ஏந்தி சென்று அந்த தற்பொழுது அங்கு வந்து அந்த இடத்தில் அடுத்த கட்டமாக மேலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. மலர் வளையம் வைத்து பல்வேறு தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தவிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் ஏற்கனவே பார்த்தது போல முழு ராணுவ மரியாதையுடன் தான் இந்த உடலானது தற்பொழுது தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் நாம் பார்த்தது போல செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் அங்கு அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த கட்டமாக அந்த இறுதி சடங்குகள் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடங்க இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல காங்கிரஸ் அலுவலகத்தில் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டு அங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அங்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அங்கிருந்து காங்கிரஸ் தலைமையகத்தில் இருந்து இறுதி ஊர்வலமாக சாலைகளில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஏராளமான காங்கிரஸ் கட்சியினுடைய ஏராளமான தொண்டர்களும் அந்த ஊர்வலத்தில் கலந்து பங்கேற்றனர். அது மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்களும் சாலையினுடைய இருமருங்கிலும் கூடியிருந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை அவர்கள் சாலையில் இருந்தபடியே செலுத்தியதையும் பார்க்க முடிந்தது. அங்கிருந்து சாலை வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சற்று முன்னர் தான் தற்பொழுது நிகம்போட் கட் அந்த இடத்திற்கு உடல் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து நாம் பார்த்தது போல அந்த மலர் வளையம் வைத்து தற்பொழுது அங்கு அஞ்சலி செலுத்தப்படும். அதற்கு பிறகு முழு ராணுவ மரியாதையுடன் அந்த இறுதிச் சடங்கானது செய்யப்பட இருக்கின்றது. நான் பார்த்தது போல ஏற்கனவே அங்கு பல்வேறு தரப்பினரும் அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் என ஏராளமானோர் அங்கு கூடியிருக்கின்றார்கள். ஏராளமான பாதுகாப்பு கருதி ஏராளமான கட்டுப்பாடுகளும் அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அனைவரும் உள்ளே செல்ல இயலாது. முக்கிய குடும்ப உறுப்பினர்கள், முக்கிய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில்
தற்பொழுது அந்த இறுதிச் சடங்குகளானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. நான் பார்த்தது போல அந்த நிகம்போட் அந்த இடம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய யமுனை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த செங்கோட்டை, டெல்லியில் இருக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக செங்கோட்டையின் பின்புறத்தில் தான் இந்த டெல்லியின் ரிங் ரோட்டில் இந்த நிகம்போட் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.